ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? ஓ, அவரோட பையனா? அந்த மாயமாவர்ல நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய இவங்களுக்கு ஒரு புராண கதை இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க போல என்ன புராண கதை? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பாத்துருவோம். முதல் ஒரு படம் காந்தாரா ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த முதலாளி வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காரு, அந்த நிலத்தை மறுபடியும் வாங்கணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒரு போராட்டம் நடந்திருக்கு போல இருக்கு அவங்க புராணத்துல. வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இல்ல? எந்த காரணம் என்ன சிக்கிற? அது பிரம்ம ராட்சசன் இருக்கா? டிஃபரெண்டா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சிம்பிளா போகும், நல்லா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய. காந்தாரா ஆளுங்க நம்ம துறைமுகத்துல வியாபாரம் பண்றாங்க. பாங்கராவுக்குள்ள உங்களை யாரு கூட்டிட்டு வந்தது? ஓ, அதே மாதிரியேதான் இந்த ராஜ குடும்பத்துக்கும் இந்த மக்களுக்கும், அதாவது இந்த காந்தாரா அந்த மக்களுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நெருங்கி வந்தேன். இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம இப்ரானியோட இருக்கிறத பார்க்கும் போது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு தோணுது. குலத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை காந்தாரா ஆளுங்க ரத்தத்தால துடைக்கிற அரசே. வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. வேற மாதிரி ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா? யாரு? வேற லெவலு காந்தாரா. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி காந்தாரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அது வந்து புதுசா இருந்துச்சு. அதாவது இந்த காலத்து ஜென்ரேஷன்ல வந்து சாமி படம் வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும் போதே நிறைய சாமி படங்கள் இருக்கும், ஓகேங்களா? அப்போ பார்த்த மாதிரி இப்ப யாருமே சாமி படங்களை வந்து அவ்வளவா விரும்பி பாக்குறது இல்லை. இன்னும் சொல்ல போனா பேய் படங்களுக்கு கூட இப்போ வந்து நல்ல ரீச் இருக்கு, ஆனா சாமி படங்களுக்கு பெருசா ரீச் கிடையாது. அந்த மாதிரிதான் இப்ப நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏத்தாப்புல வந்து இந்த படம் அவ்வளவு என்கேஜிங்கா கொண்டு போகும். அதாவது அந்த காந்தாராவோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த படம் வந்து நல்ல என்கேஜிங்கா கொண்டு போகும். அது பாக்குறதுக்கு சாமி படம் மாதிரியே பெருசா நமக்கு ஃபீல் ஆகாது. ஆனா வந்து அது சாமி படம் தான். ஒரு தெய்வத்தை பத்தி, அதோட வழிபாடுகள், அந்த முறைகள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இந்த மாதிரி அந்த தெய்வத்தோட இதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க அந்த படம் முழுக்க. ஆனா வந்து அந்த படம் வந்து பெருசா நமக்கு, அது சாமி படம் நமக்கும் தெரியும், இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அது வந்து அது அவ்வளவு அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை, ஓகேங்களா? இந்த காலத்து ஜென்ரேஷன்லாம் சாமி படத்தை அவ்வளவா விரும்பி பார்க்க மாட்டாங்க, ஆனாலும் அவ்வளவு அழகா வந்து அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுல கொஞ்சம் கூட குறையில, இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. அந்த படத்துல வந்து சிம்பிளா எடுத்திருப்பாங்க, அதாவது யதார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்காங்க. அதாவது பழைய காலத்து அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து அந்த படத்துல எப்படி ஒரு ராஜா இருப்பாரு, அவரோட சொத்தை வந்து அந்த அவரோட நிம்மதி வெட்டிக்காக காந்தார மக்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டு
அவரு நிம்மதி அவருக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களோட வம்சத்துல இருந்து வர ஒருத்தவங்க எல்லாருமே அந்த சொத்தை, அதாவது அந்த இடத்த வந்து மறுபடியும் நான் அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி அந்த மக்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து அந்த மக்களும் கஷ்டப்படுவாங்க. கடைசியில வந்து அந்த ராஜாவோட வாரிசு வந்து அந்த மக்களை துன்புறுத்தி கொன்னாவது அந்த சொத்தை எடுக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியில வந்து அந்த தெய்வம் வந்து அந்த மக்களையும் காப்பாத்தி அவரையும் கொன்றும். அந்த மாதிரிதான் கதை முடியும். அப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த ஊர் திருவிழா அப்பெல்லாம் அந்த தெய்வத்தோட வேஷம் போட்டு இது பண்ணுவாங்க. அப்படி பண்றது வந்து ஹீரோவோட அப்பா முன்னாடி பண்ணிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பி பண்ணிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல ஹீரோவே பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஹீரோவோட அப்பா வந்து எப்படி காணாம போனாரோ அதே மாதிரியே வந்து இவரும் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு போயிடுவாரு. ஓகேங்களா, அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்துல என்ன காட்ட போறாங்கன்னா, அந்த ஏன் வந்து அது மறைஞ்சு போனாங்க, அதாவது அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல போய் ஏன் மறைஞ்சு போறாங்க, அதைத்தான் இந்த இதுல வந்து சொல்ல வராங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுல வந்து நிறைய காட்டியிருந்தாங்க, நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. இதுல வந்து அதாவது என்னன்னா அந்த சின்ன பையன் யாருன்னு தெரியல, அதாவது போன படத்துல ஹீரோவா இருந்தார்ல அவரான்னு தெரியல, இல்லாட்டி அவருக்கு ஒரு பையன் பிறக்க போற மாதிரி கடைசியில காட்டி முடிப்பாங்க, இல்லாட்டி அவரான்னு தெரியல. ரெண்டு இடத்துல யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி ஏன் இங்க அந்த இடத்துல போய் மறைஞ்சு போனாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப ஒருத்தர் கதையை சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பூமிக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ பூரா ஒரு கருங்கல்லு வந்து வரும், அது எல்லாமே இந்த பூமியில தான் வந்து விழும், அப்ப வந்து சாமி வந்து நம்மளை வந்து காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த குழந்தைக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கேக்குது இந்த இடத்துல இருந்து ஏன் மறைகிறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு பெரிய பிளாஷ்பேக். அதாவது நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வந்து இந்த இடத்துக்கு இவ்வளவு மதிப்பு வந்துச்சு, இதெல்லாம் வந்து இதுல காட்டுவாங்க நினைக்கிறேன். அதாவது அதுல எல்லாம் பிளாங்கா விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது அந்த கடவுளோட இதை பத்தி எல்லாம் சொல்லல, அதாவது அந்த தெய்வம் வந்து எப்படி அந்த தெய்வத்தோட ஆரிஜின் இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அதெல்லாம் வந்து இந்த படத்துல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து கரெக்டா வந்து என்ன ஏது அதெல்லாம் வந்து இந்த படத்துல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த காந்தார மக்களோட முன்னோர்களோட கதையா தான் இருக்கணும். இப்ப எப்படி அவங்க வந்து அந்த படத்துல எப்படி வந்து முன்னாடி வந்த படத்துல எப்படி அவங்க வந்து அந்த முதலாளியை வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு இது பண்ணாங்க, அதே மாதிரியே அவங்க முன்னோர்களுக்கும் ஒரு காலத்துல பிரச்சனை வந்திருக்கு. அதுவுமே ராஜாக்களால வந்திருக்கு. ராஜாக்கள் அப்புறம் இந்த காந்தார மக்கள் இவங்க ரெண்டுத்துக்கும் பிரச்சனை வந்திருக்கு, அந்த நிலத்துக்காக பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிச்சாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருக்கும். ஏன்னா உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வேற லெவலுங்க. ஏன்னா வந்து சாமி படம், அது சாமி படம்ன்றது வந்து நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து நம்மள வந்து எங்கேஜிங்கா பார்க்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே வேற லெவலுங்க. உண்மையிலே இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன படத்துல வந்து சிம்பிளா பிளெயினா எடுத்திருப்பாங்க, ஆனா இது வந்து நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டன் சீனு, நிறைய கொரியோகிராஃபிங்கு, நிறைய சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நான் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை போய் தேட்டர்ல பார்த்தா வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். October 2 தான் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாருமே போய் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.